சமைக்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு கிச்சனில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ நாள் அம்மா வீட்டில் ஜாலியாக வேலை செய்யலாமல் படுத்துக்கினே இருந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆளுக்கு என்னத்தை செய்கிறது? எப்பவுமே ஒரு ஆளுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு பிடிக்காது. சமைக்கணும்னா கூட்டம் வேணும். அப்போ நிறைய பேருக்கு சமைப்பியானா அதுதான் இல்லை. எனக்கு 3 பேருக்கு மேலே இருந்தால் சமைக்க தெரியாது. ஒரு ஆளாக இருந்தால் சமைக்க பிடிக்காது. தனியாக இருக்கிறதுனால காலையிலே எல்லாரும் வேலைக்கு போயாச்சு. தனியாக இருக்கிறதுனால என் ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு செம்ம சோம்பேறி தான். ஆனால் பசிக்குது, சமைச்சு தான் ஆகணும். என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஆளுக்கு முட்டை தொக்கு. அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ஜாலியாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெறுப்பாக இருக்குது. அம்மா வீட்டில் எப்போவுமே ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க பேச்சு துணைக்கு. அத்தை, அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, தம்பி ஞாபகமாக இருக்கு. இங்கே வந்தால் செவ்வறு தாங்க பேசுவேன் என்கிட்ட. சமையலில் பிடிக்காத ஒரு விஷயம் உன்னை சாமான் தைக்கிறது, இன்னொரு காய்கறி கட் பண்ணுறது. கடுப்பு. தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லை. வெங்காயம், தக்காளி, முட்டை, அவ்வளவுதான்.
நான் இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்கவா